ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் ஒன்று இருந்துச்சு. அது என்னென்னா ஒரு ரொம்ப ஒயிட் காஸ்ட் அடித்த மாதிரியும் பாசி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது என்ன தான் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆகலை. ஸோ கொஞ்சம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அது யூஸ் பண்ணியாச்சும் நல்ல க்ளீன் ஆகுதா அப்படிங்கிற ரிசல்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்காக நான் 2 லெமன் எடுத்துக்கிறேன், அப்புறமா சால்ட், அப்புறம் வினிகர், இது 3மே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சால்ட் ப்ளஸ் லெமன், ஒரு ஹாஃப் லெமனை எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸை கொஞ்சம் அந்த சால்ட்டு கூடயே மிக்ஸ் பண்ணி நம்ம டேங்கில் ரப் பண்ணுறேன். கொஞ்சம் ரப் பண்ண 2-3 வாட்டி ரப் பண்ணும்போதே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அந்த ஜூஸும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப க்ளீன் ஆகும் அந்த ரப் பண்ணுற ப்ளேஸ். கொஞ்சம் நேரத்துலேயே ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சுங்க. பார்த்தீங்களா, நான் 4 சைடுமே நல்லாவே அதை வச்சு ரப் பண்ணிக்கிட்டேன். உள்ளே மட்டும் இல்லைங்க, வெளியேயுமே ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, க்ரையான்லாம் வச்சு என் பையன் வரைஞ்சி விட்டுட்டான். இந்த ஒயிட் காஸ்ட் தாங்க என்ன தான் வாஷ் பண்ணாலும் போகவே இல்லை. அதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த மெத்தடே செக் பண்ணி பார்க்குறேன். மேக்ஸிமம் ரிமூவ் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, அந்த ஜூஸ் திரும்ப அந்த ஜூஸ் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம அதை யூஸ் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட்டே தெரிஞ்சிச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா வினிகர், அதுக்கப்புறம் திரும்பவும் லெமன் எடுத்து திரும்பவும் செய்யும் தாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி ரப் பண்ணேனோ அதே மாதிரியே ரப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது செகண்ட் மெத்தட் நம்ம இதை இப்படி பண்ணும்போது என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. இந்த பாசி எல்லாமே கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு. இது க்ளீன் பண்ணுறதுக்காக பிளைட் எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க. நார்மலாக நம்ம இப்படி பண்ணும்போதே நல்லாவே ரிசல்ட் தெரியும். இது ரொம்பவே பழைய ஃபிஷ் டேங்குங்க, அதனால தான் இது கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் இருக்குது. கொஞ்சம் கீரல் கூட இருக்கும். ஸோ வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணி கொஞ்சம் புது தண்ணியும் அதில் விட்டுக்கிட்டேன். இப்போ முன்னாடி இருந்ததுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்புறமா இதில் ஆக்சிஜன் கூட போட்டுட்டேன். ஆக்சிஜன் போடலைன்னா ஃபிஷ் மேக்ஸிமம் செத்து போயிடும். ஸோ நான் 1 டே ஃபுல்லாகவே அதில் அந்த தண்ணியில் ஆக்சிஜன் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டேன். 1 டே கழிச்சு தாங்க நம்ம ஃபிஷ்ஷை அதுக்குள்ளாடி போட போகிறோம். பார்த்தீங்களா, இது தாங்க அந்த ஃபிஷ் டேங்கில் இருந்த தண்ணி எப்படி பாசி பிடிச்சி போய் இருக்குது. பார்த்தீங்களா, என்னென்னா நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலுமே சீக்கிரமாக இந்த தண்ணி பாசி ஆகிடுது. என்னென்னா பால்கனியில் வச்சுருந்தோம். ஸோ வெயில் அடிக்கும்ல, அதனாலேயோ என்னமோ தெரியல, சீக்கிரமாக பாசி ஆகிடுது. இந்த ஃபிஷ் எல்லாமே நான் இந்த அந்த கிளாஸ் பேப்பரில் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கிட்ட நிறையவே ஃபிஷ் இருந்துச்சுங்க. கோல்டன் ஃபிஷ் எல்லாமே இருந்துச்சு. பட் இது சீக்கிரமாக அந்த கோல்டன் ஃபிஷ் எல்லாமே சீக்கிரமாக செத்து போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் இந்த நீளமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபிஷ் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த தண்ணியில் போட்டு வச்ச அன்னைக்கும் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா 2 மீன் செத்து போயிடுச்சு. 2 சின்ன மீன் செத்து போயிடுச்சு. ஸோ இதை இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணுமே அப்படின்னு தான் அந்த ஃபிஷ் டேங்கையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ஃபிஷ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது தாங்க நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது ஃபிஷ். ஸோ அந்த கிளாஸ் பேப்பரில் வச்சுக்கிட்டே நான் கொஞ்சம் நேரத்துக்கு மேலேயே அப்படியே மிதக்க விட்டேன். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபிஷ்ஷை அந்த ஃப்ரெஷ்ஷான வாட்டர்லேயே நான் விட்டுட்டேன். பார்த்தீங்களா, இப்போ அழகாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. உங்கள் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது, அதில் ஒயிட் காஸ்ட் இருக்குது, அப்புறமா பாசி அதிகமாக இருக்குன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்கள் ஃபிஷ் டேங்கை நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.